இந்த அளவுக்கு விளையாண்டதுக்கு காரணமே இவர்தான். கண்டிப்பா இவர் மட்டும் இல்லன்னா, இந்த ஒரு போட்டிய தோத்துருப்போம் அப்படின்ட்டு, போட்டிக்கு பிறகு வெற்றியை குறித்து ஒரு கண் கலங்கி முக்கியமா மனசொடைஞ்சு பேசியிருக்காருங்க கேப்டன் சுக்மன் கில். நம்ம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாம பார்த்துருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா மோதிய முதல் ஒருநாள் போட்டி இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல முடிவுக்கு வந்திருக்கு. இந்தியா நியூசிலாந்து பார்த்துருப்பீங்க. முதல் ஒருநாள் போட்டி என்னங்க சொல்றது, இந்த ஒரு போட்டியில இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியாவோட பேட்டிங் இன்னைக்கு தரமாக செஞ்சு விட்டான்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இன்னைக்கு நியூசிலாந்து என்னடா இப்படி பேட்டிங் ப்ளே பண்ணுறாங்களேன்னு பார்த்தா, எப்படியாவது கடைசியில் 300 ரன் அடிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு 301 அடிக்கணும். அதுதான் இந்தியாவோட இலக்கு. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம்பா அப்படி சொன்னாங்க. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரை இந்திய அணி சரியான வலுவாக பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது முதல் 10 ஓவரில் இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா தான் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பொறுமையாக இந்தியா கொண்டு போனாங்க. அதேமாதிரி நியூசிலாந்தும் பொறுமையாக மேட்சை கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த ஒரு பிச்சில் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பேட்டிங் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். அதான் முதல்ல பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து அடிக்கலாம்னு வைங்களேன். ஆனால் இன்றைக்கி முதல்ல பேட்டிங் பண்ணது நியூசிலாந்து அணி. ஓப்பனிங் களமிறங்கிய கான்வே மற்றும் ஹென்ரிக்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தையும் காமிச்சாங்க. ஏன்னா 20 ஓவர் வரையும் ஆட்டத்தை இழக்கலைங்க. செம்மையாக பேட்டிங்கை கொண்டு போனாங்க. விக்கெட்டே விடலை 2 பேருமே. அந்த அளவுக்கு தரமான பேட்டிங் வெளிப்படுத்தியிருந்தாங்க. 22வது ஓவரில் நம்மளோட ஹர்ஷித் ராணா போட்ட பந்தீச்சில் ஹென்ரிக் ஆட்டம் இழந்தாருங்க. நல்லா பேட்டிங் ப்ளே பண்ணிட்டு இருந்த ஹென்ரிக்கே அப்போ நல்லா அடிக்க போகலாம் அப்படின்ட்டு அடிக்க போனார். 62 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தாருங்க. அதன் பிறகு கிளம்பிறீங்க வில் யங் மற்றும் டெவின் கான்வே 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட எதிர்பார்த்தோம். ஆனால் வில் யங்கும் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் திரும்பி போனாருங்க. 12 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு கிளம்பிறீங்க டேரல் மிச்சல் இன்னைக்கு தரமான பேட்டிங் வெளிப்படுத்தியிருந்தாருங்க. 84 ரன் அடிச்சிருக்காரு. அடித்த ஒரே காரணத்தினால தான் நியூசிலாந்து அணி 300 ரன் கடந்திருப்பாங்க. 300 கடத்த அடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ப்ளே பண்ணி கடைசி வரையும் மேட்சை கொண்டு போயிருப்பார். இவர் மட்டும் கொஞ்சம் ஒரு 50 ரன் அவுட் ஆயிருந்தானா கண்டிப்பாக 250 சுழன்றிருப்பான்னு வைங்களேன். ஒரு வழியாக நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 300 ரன் கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. இந்திய அணிக்கு 301 அடித்தா வெற்றி அப்படி மாதிரி ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் கேப்டன் சுக்மன் கில் கிளம்புறீங்க. எனக்கு சொல்ல 2 பேருமே ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் ஹிட்மேன் ரோஹித் சர்மா கொஞ்சம் அதிரடியாக விளையாடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே 4 6 அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கரெக்டாக இன்னும் அடிக்க போகலாம் அப்படின்னு அடிக்க போவார். டாப் எஜ் ஆகி கரெக்டாக ஃபீல்டர் கையில் போயிருக்கும். 26 ரன் கரெக்டாக இழந்தாருங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி மற்றும் நம்மளோட சுக்மன் கில் 2 பேரும் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. நியூசிலாந்து அன்றைக்கி நல்ல பயத்தை காமிச்சிருப்பாங்க. 2 பேரும் 50 போட்டாங்க. 50 போட்ட நேரத்தில் சுக்மன் கில் 56 ரன்னுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. அதன் பிறகு வந்த இந்திய பேட்ஸ்மேன் தரமாக விளையாண்டு இந்த ஒரு போட்டியை வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு முதல் போட்டி அபார வெற்றிங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே இவர்தான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு பேசியிருக்காரு நம்மளோட கேப்டன் சுக்மன் கில். அதாவது இவர் பேட்டிங் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது நின்று பொறுமையாக எப்படி ப்ளே பண்ணணும், எந்த பாலை எப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு நின்று பொறுமையாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் T20 ஃபார்ம்லே கிடையாது. போன சீரீஸில் ஃபார்ம்லே கிடையாதுங்க. ஓடிஐ போட்டியும் சரி, T20 போட்டியும் சரி, இந்த 2 போட்டியிலையுமே சரியாக ப்ளே பண்ணல. அதனால் T20 உலகக்கோப்பையில் ஸ்குவாட்லே கிடையாது. அதனால் இந்த ஒரு போட்டியில் கண்டிப்பாக ரன்கள் அடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு கூட விராட் கோலி பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் விராட் கோலி பேச்சு கேட்டு நின்று பொறுமையாக எந்த பாலை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு விராட் கோலிகிட்ட கரெக்டாக அறிஞ்சு புரிஞ்சு தான் இன்றைக்கி பூர்த்தி பண்ணியிருக்காருங்க. இதுக்கு முக்கிய காரணம் விராட் கோலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டிங்லையும் முக்கியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணது விராட் கோலி தான். கண்டிப்பாக விராட் கோலி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேட்சை வின் பண்ணியிருக்க முடியாது. நானும் இந்த அளவுக்கு ரன் அடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கண் கலங்கியிருக்காருங்க. குறிப்பாக பவுலிங் சொல்லப்போனால் ஹர்ஷித் ராணா முக்கிய காரணமாக இருந்தார். பவுலிங்கை பொறுத்தவரை கண்டிப்பாக அவர் மட்டும் இல்லைனா இந்தியா என்ன வரையும் 350 400 ரன் கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் செம்மையாக ஹர்ஷித் ராணா கம்பேக் கொடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இவர் தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு ரொம்பவே மனசுடைஞ்சு கண் கலங்கி பேசியிருக்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள் வெற்றியை குறித்து.